शिव 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 शिव. ஹலோ வணக்கம். நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ் சங்கத்தினுடைய மாதாந்திர கூட்டம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. அதில் சுகர்நாடிகளை அழைச்ச சக்தி குரு அவர்களுக்கும் பொருளாளர், செயலாளர் மற்றும் ஏனைய ஜோதிட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போ சுகர்நாடிங்கிற முறை நீங்கள் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் சுகர்நாடியை பலன் சொல்லணும். அடிப்படையில் கற்றுக்கிட்டீங்கன்னா பாரம்பரியத்தை நல்லா தெளிவாக கற்றுக்கணும். மேசலக்கணம் காலபுருஷத்துன்னு வச்சுங்களேன், பாவகாரகம். இந்த பாவகாரகம் இருக்குது, கிரககாரங்க. இதை அடிப்படையாக முழுசா உடம்புல எல்லாம் ஜெல்லு ஏற்றிக்கணும். 2ஆம் பாவம்னா காரகம் என்ன, 3ஆம் பாவத்துல என்ன காரகம் இருக்குது, இதுக்கு கிரககாரகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்க முதல்ல அடிப்படையா அதை தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம நீங்க எந்த முறையும் போய் வர முடியாது. என்ன சொன்னேன், பாரம்பரியங்கிறது அடிமரம். அதுல முளைச்சு மேல வந்ததுதான் எல்லாமே வரும். அதுதான் சுகர்நாடி. எளிமையா பலன் சொல்றது சுகர்நாடி. ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப அந்த சுகர்நாடி முறையில சத்து சொன்னார் இல்லையா, பாரம்பரியத்தை இணைச்சு சுகர்நாடி இணைச்சு தான் சோசியம் சொல்லணும். நான் ஒரு 60% பாரம்பரியம் உள்ள இருக்கும், 40% தான் சுகர்நாடியில் பலன் சொல்றது எடுத்துக்குவேன். இப்ப நான் ஒரு ஜாதகம் சொல்ற பாருங்க, இது நான் எப்பவுமே உண்மைதான். ஏன்னா நான் பாரம்பரியத்துல ஜோதிடம் படிச்சேன். பாரம்பரியத்தில் தான் தமிழ்நாட்டு சிவா பாரம்பரியத்துல ஜோதிடம் படிச்சேன். பாரம்பரியத்தில் ஜோதிடம் தமிழ்நாட்டுல பாதி மாவட்ட கிளாஸ் எடுத்து நான் சொல்றேன்ல. இது யாருக்கு தெரியும்? எல்லாத்துக்கும் தெரியும். பலன் எடுக்கிறது சுகர்நாடியில் எடுக்கிறது தான் நான் சொல்றேன். இது நான் மறுக்கலாம், எப்பயுமே இல்லைங்கள, இது எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இப்ப இது ஒரு ஜாதகம், ஒரு ஆண் ஜாதகம் தான். இப்ப சொன்னார் இல்லீங்களா, சக்தி சொன்னார் இல்லையா, சுக்கரனை வச்சுதான் இத்தனை விதி சொன்னார். நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம மனைவி ஒழுக்கமானவளா, ஒழுக்கம் இல்லாதவங்களா, நோய உள்ளவங்களா, நோய் இல்லாதவங்க நம்ம ஜாதியில சொல்லலாம். அவர் இப்ப சொன்னார்ல, உங்க ஜாதகத்தை வச்சு உனக்கு வரக்கூடிய மனைவி இப்படி, மனைவியோட ஜாதகத்தை வச்சு ஆம்பளைக்கு எப்படி இப்படி சொல்லலாம். நான் சொன்னார்ல, இதுதான் உண்மை. நாங்க இல்லைன்னு சொல்லித்தான் உண்மை. இப்ப இது ஒரு ஆண் ஜாதகம். நான் இந்த ஆண் ஜாதகத்தை வச்சு அவங்க மனைவி பற்றி தெளிவா சொன்னேன். தெளிவா சொன்ன ஆமான்னு விட்டார். ஒரு 10 நிமிஷம் தான் ஜோசியம் பார்த்து, அதிகமா பார்க்கல. அப்ப இது ஒரு ஆண் ஜாதகத்தை பாரம்பரிய ரூல் அடிப்படை வச்சும் சுகர்நாடியில் பலன் சொல்றது எப்படின்னு சொல்றேன் தெளிவா. இதை போட்டுங்க. நீங்க யூடியூப்ல பாக்குறது, பேசுறத காதல விட்டுங்க. இந்த மாதிரி இந்த ஜாதகத்தை மட்டும் போட்டுங்க. இதை போட்டு இது விளக்கமா சொல்றேன், அதை கீழே எழுதிக்கங்க. ஏன்னா வரோம், மாசம் காதல கேட்கிறோம், டீ குடிக்கிறோம், சாப்பிடுறோம், காதலை கேட்டுக்கிறோம். ஆனா அதிகமாக காதலை கேட்பதே ஜோதிட ஞானம் அதிகம் வந்துடும், இல்லைன்னு சொல்ல. இந்த சக்தி குரு பேசுறாருன்னா, நான் பார்த்த வரைக்கும் உலகத்திலேயே எம்ஆர் பாண்டியராஜன் அவர்கிட்ட ஒரு 2000 புக் இருக்குது. அதுக்கு மிஞ்சி சக்தி கிட்ட 2000 புக் இருக்கு. இவங்க எல்லாம் நம்மகிட்ட படிச்சு சொல்றாங்க. நானும் ஒரு 1000 புக்கு வச்சிருக்கிறேன். நானும் புக் வச்சிருக்கிறேன், நிறைய இருக்குது. ஆனா படிக்கிறோம். படிக்கிறதோட காதல கேட்கறது, படிக்கிறது இதனுடைய இணைவா வந்துக்கிட்டு, அது ஒன்றும் தப்பு இல்லை. அப்ப இந்த ஜாதகத்தை மட்டும் எல்லாம் போட்டு வச்சுங்க. ஏன்னா இதுல சொல்லக்கூடிய பாயிண்ட் அருமையான பாயிண்ட். இந்த பார்த்துங்க, அல்ல ஜாதகம் போட்டுக்கிட்டீங்களா? நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். 4/8/1984 10/1 AM கோயம்புத்தூர்ல பிறந்துக்கிறார். ஆமா, அவருக்கு வயசு 41 முடிஞ்சு 42ல 1 மாசம் 4 நாள். பிறந்த காலத்துல ராகு திசை 9 மாசம் 22 நாள். நடப்பு புதன் திசையில சுக்கிரமூர்த்தி. அவர் பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணம். 2ல செவ்வாய், சந்திரன், சனி, 3ல கேது, 4ல குரு, 9ல ராகு, 11ல சூரியன், 12ல மாந்தி, சுக்கிரன், புதன். இது ராசி கட்டம். இந்த தம்பி ஒருத்தர் கேட்டார், முழுக்க உங்க ஜோசியெல்லாம் நட்சத்திரம் தானே? உண்மை, நட்சத்திரம் தான். கிரகத்தினுடைய ஒளி, இந்த லைட் ஒளி ஏனால படுற மாதிரி கிரகத்தினுடைய ஒளி நட்சத்திர கூட்டம் தான் சொன்னோம். ஒரு நட்சத்திரமும் அல்ல, அசுவினா 1 லட்சம் நட்சத்திர கூட்டம். அந்த நட்சத்திர கூட்ட வழியாக இந்த ஒளி பில்டர் பண்ணி கீழே பூமியில் வருது. அந்த நட்சத்திர கூட்டத்தோட அமைப்பு தான் வேலை செய்யும். சரி, இது ராசி கட்டம். இதை மேல போடுறது எங்க சுகர்நாடியினுடைய பிரகாரம் நவம்ச கட்டம். லக்கணம் ரிஷ்ப லக்கணம். 2ல செவ்வாய், அதுக்கு 3ல குரு, 4ல
புதன், 5ல கேது, 8ல சூரியன், 10ல சனி, 11ல சந்திரன், ராகு, 12ல சுக்கிரன். இவ்வளவுதான். இதுக்கு மேல எதையுமே நான் தொடர்றதில்ல சோசியம் பாக்குறதுக்கு. ஜாதகத்தை நம்ம கணக்கு போட்டேன் பாருங்க, செல்ல கணக்கு போட்டு வச்சுக்கிறேன், புக்கெல்லாம் போட்டதேன் எடுத்தேன். ஏப்பா உங்க குடும்பத்துல உங்க அப்பன், உங்க அம்மா, உன் மனைவி, உனக்கு உன் பிள்ளைகள் அனைவருக்கும் இப்ப ஆஸ்பத்திரி செலவு பண்ணிட்டு இருக்கிறியா கேட்டேன். ஆமாண்ணே, அனைவருக்குமே ஆஸ்பத்திரி செலவு பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டேன். ஆமாங்கிறார். நான் போன் நம்பர் தரேன், நேற்று பார்த்தேன், நீங்க போன் பண்ணி கேட்டுக்கலாம். ஆமாண்ணார். அதுலயும் மனைவிக்கு தான் அதிகமான செலவா? ஆமாங்க, மனைவிக்கு தான் அதிகமான செலவு. உன்னை கட்டும் நாளையில இருந்து அந்த அம்மா காடு போய் சேர்ற வரைக்கும் மருந்து எடுத்து ஆகணும் அப்படின்னு. ஆமாங்கிறார். ரெகுலரா எடுக்கிற மாத்திரை இருக்குது, ரெகுலரா எடுக்கிற மாத்திரை. சக்கரைக்கும் பிரச்சனை கூட எடுப்பாங்க, அதெல்லாம் அது ஒரு பெரிய நோய் இல்லை. மற்றதுல இருக்குது, ரெகுலரா எடுத்துக்கிறதுக்கு இருக்குது. அப்ப இந்த அம்மா அந்த மனைவிக்கு தான் 2 மாதத்துக்கு ஒரு ரூபாய் போய் உடம்புல செக்அப் பண்ணி மருந்து மாத்திரை எடுத்தே ஆகணும் இனிமேல். அப்படிதான் இருக்கிறாங்க. இவருக்கு வந்து ஒரு ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு, அவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு பண்றாங்க, மனைவி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, அம்மாளுக்கு பண்றாங்க, எல்லாத்தையும் பண்றாங்க. இதுதான் கேள்வியில எதுவுமே நான் சொல்ல. வயசு சொன்னேன், லக்னம் ராசி சொன்னேன், திசுபுத்தி சொன்னேன். கேள்விதான், உங்க குடும்பத்துல அனைவருக்கும் வைத்திய செலவு பண்றீங்களான்னு கேட்டேன். ஆமான்னு விட்டார். அதுல அதிகமாக மனைவிக்கு, குழந்தைகளுக்கும் பண்றாரு. அப்ப இது எப்படி எடுத்து சொல்றது? இப்ப இந்த அடிப்படை பாரம்பரியம் சொல்லணும்ல, சொல்றேன். இந்த லக்கணத்துக்கு 12ஆம் பாவத்துல திசாநாதன் புத்திநாதன் இருக்கா? லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு 12ல திசாநாதன் புத்திநாதன். சரி, 12ஆம் பாவம்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஹாஸ்பிட்டல். வந்து ஹாஸ்பிட்டலு, கல்லறை, சிறைச்சாலை, வெளிநாடு, தூங்குறது, இப்படி எல்லாம் சொல்லலாம். வணிங்க தூங்குறது நல்லதே இருக்குங்க, கட்டில் சுகமும் இருக்கு, தூங்குறதும் இருக்கு, நல்லதுக்குது. இந்த மாதிரி 12ஆம் பாவத்தில் உள்ள காரகத்தை, சரி இப்ப 12ஆம் பாவத்தில் உள்ள காரகம் இப்ப சிறைக்கு போயிடுவான்னு சொல்றதா, 12ல இருக்குது சிறைச்சாலை, வெளிநாடு போய் சொல்றதா, சொல்ல ஹாஸ்பிட்டல் செலவு செய்யணும், இந்த ஒரு பாயிண்ட் வச்சுலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு துணை என்ன பண்ணுது, என்ன தொடர்பு இருக்குது, அதை வச்சுதான் நீ மருந்து என்ன ரூட்டுக்கு போறன்னு சொல்ல முடியும். சொல்ல பாருங்க. இப்ப திசை வந்து புதன் திசை. புதன் சுக்கரங்காலா ஜீவா? புதன் சுக்கரங்காலா? சுக்கரன் கேது காலா? கேது உச்சமா? கேது 3ல உச்சம். ரைட், விட்டுலாம். இப்ப தீமையானது வராது. இதுல வந்து சிறைக்கு போறது, ஆக்சிடென்ட் ஆகிறது, வெளிநாடு போறது, இது மாதிரி வராது. ஏன்னா கேது உச்சம். கேது நீசமா இருந்தா செயலுக்கு தான் போவான், அது விபத்தில் சிக்குவான், போவான். அது இப்ப இது வந்து இது அப்ப இது வந்து தீமை செய்யாது. 12ஆம் ஹாஸ்பிட்டல் செலவு செய்யணும்னு சொல்லலாம். சரி, உங்க குடும்பத்துல எப்படி செலவு செய்யலாம் அப்படிங்கிறது நான் யூடியூப்ல சொன்ன ஒரு ஜாதகம் இது சொன்னேன். அது எனக்கு ஒரு போன் பண்ணி சொன்னார். 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி நட்சத்திரம் மேரி, 12ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி நட்சத்திரம் மேரி, லக்னாதிபதி 20 ஒரு நட்சத்திரம் டச்சா இருந்தா 1000 கோடி அதிபதியா வீட்டுல பிறந்திருந்தாரா அவன் அன்றாடம் ஜீவனத்துக்கு கையெழுந்த நிலை ஏற்படும் சொல்லியிருக்கேன். அதை போன் பண்ண ஒருத்தர் அப்படித்தான் இருக்குன்னு சொன்னார். அது ஞாபகம் வச்சு 2/12 தொடர்பு வருதுங்க. 2/12 தொடர்பு வருது. அப்ப குடும்பத்துல இது செலவு வருது அப்படின்னு சொன்னாங்க. குடும்பத்துல ஆஸ்பத்திரி செலவு பண்ணி ஆகணும். சரி, 5ஆம் அதிபதி சனி அங்க இருக்கிறார், சந்திரன் அங்க இருக்கிறார், சூரியனுக்கு தொடர்பு இருக்குது, கண்டிப்பா வரும். அப்பா அம்மாளுக்கு எல்லாத்துக்கும் வர. இதுல மனைவிக்கு எப்படி அதிகமா இருக்கிறது இப்ப நல்லா நோட் பண்ணிக்க, எடுத்துங்க. சத்து சொன்ன மாதிரி பாருங்க, லக்னாதிபதி யாரு? புதன். அந்த புதனுக்கு திரிகோணத்துல குரு இருக்கிறார். லக்னாதிபதிக்கு திரிகோணத்துல குரு இருக்கிறார். சரி, இந்த குரு தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, நீசராகுக்கு 6 8ல. இப்ப சக்தி சொன்னார், செவ்வாய் சுக்கிரன் 6 8ஆக இருந்தால் ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்ப வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்குன்னு சொன்னாரா? தொடர்பு 1-9 நன்மை வரும்னு சொன்னாரா? நீசராகுக்கு 6 8ல குரு பலன் இழந்துருச்சு. இந்த குரு யாரு? 7ஆம் அதிபதி.
இந்த குரு ராகு நீச ராகு பாருங்க, ஒரு நீச ராகுக்கு 6 8ல என்னென்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் அத்தனை பலன் இருக்கும். நீ கண்ணை மூடி சொல்லலாம், பலன் இழந்துடும். நீச ராகுக்கு 6 8ல என்னென்ன கிரகம்லாம் இருக்குது அது பலன் இழக்கும். பொதுவாகவே ராகுக்கு 6 8ல உள்ள கிரகம் கம்ப்ளீட்டா பலன் இழக்கும். 6 8ல உள்ள கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்தியில் குத்திடுவான், எடுத்துருவான், கூட ஆபரேஷன் பண்ணி புடிச்சுக்கலாம். நீச ராகுன்னா விஷம் தடவி கத்தியில 1000ல் ஒரு படம் பார்த்தீங்களா? அதுல நம்பியாரு மனோகர கத்தியில விஷம் தடவி குத்தி போடுவான். குத்திட்டா செத்த விதி. ஆனா அது எம்ஜிஆர் காப்பாத்துற படம் வேற. இந்த நீச ராகுக்கு நீச கேதுக்கு 6 8ல் உள்ள கிரகம் கத்தியில விஷம் தடவி குத்திட்டா அவன் ஜாவணும், அவன் குறைக்க முடியாது. இது உண்மை விதி. அப்ப நீச ராகுக்கு குரு பாதிச்சிருச்சு. 6ல இந்த குரு வந்து இப்படி ராகு வந்து இப்படி பார்க்க 6 இப்படி வந்து 8. அப்ப மனைவி தான் அதிகமான பாதிக்கப்படுது. அப்ப அந்த மனைவி கரெக்டா பாதிக்கப்பட்டுறாரு. லக்னாதிபதியாகிய புதனுக்கு திரிகோணத்துல, அதனாலதான் கல்யாணம் நினைச்சு அன்பா இருந்தாங்க, குடும்பம் நடத்தினாங்க, 2 குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க. ஆனா அந்த நீசர் 6 8ல போனதால மனைவி நிரந்தரமான நோயாளி. என்னன்னா கிட்னி 2 கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சான். 2 கிட்னியும் ரத்தத்தை மாத்தணும், அதுக்கான மாத்திரை மருந்து எடுத்துக்கணும். தொடர்ச்சியா 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல பார்த்துக்கிட்டே இருந்தாகணும். நீ சம்பாதிக்கிற காசு அத்தனையுமே அந்த மனைவி தான் நீ செலவு பண்ணி ஆகணும். ஆமான்னு விட்டாரு. அப்படிதான் இருக்குது. அப்ப நீங்க வந்து நாடி முறையில பலன் சொல்றதே எடுத்துக்கணும், பூ பூத்து காய்க்கிற மாதிரி. ஆனா பாரம்பரிய அடிப்படை ரூல் தான். இப்ப 7ஆம் அதிபதினு எடுத்தல, அப்ப 7ஆம் அதிபதி எடுக்கணும். இன்னொன்னு சொல்றாங்க, குரு என்பது எங்க சுகநாள குரு என்பது ஜீவன், சீவன் என்பது சுக்கரன். இந்த குருவுக்கு திரிகோணத்துல தான் சுக்கரனுங்குது. எங்க நாடி முறையிலையும் மனைவி பாதிக்கப்படுறா, அப்படி பாரம்பரியத்திலையும் பாதிக்கப்படுறா. அப்படி ராகு நீசராகு மனைவி தான் பாதிக்கப்படுறா. அப்படி சரி, இது எவ்வளவு நாள் இந்த அம்மா உயிரோட இருக்கும், தொடரும், தொந்தரவு ஏதாச்சும் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு தான் கேள்வி நேற்று கேட்டாங்க. இப்ப நடக்கிறது புதன் திசையில சுக்கிரன் புத்தி. இந்த சுக்கிரன் புத்தின்னு 1 வருஷம் 1 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட போட்டு வச்சுக்கிறேன். ஆமா, சுக்கிரன் புத்தி 1 வருஷம் 1 மாசம் இருக்குது. என் ஜெல்ல இருக்குது, நான் எழுதி போட்டு வச்சுக்கிறேன். போட்டு பரிசு வச்சுக்கிறேன். ஆமா, சுக்கிரன் புத்தி இன்னும் 1 வருஷம் 1 மாசம் இருக்குது. இந்த 1 வருஷம் 1 மாசத்துல உங்க மனைவிக்கு ஏதோ ஒரு கண்டத்தை கொடுத்துருங்க. ஏதோ நானும் வச்சுக்கிறேன், போட்டு சொல்லி பாருங்க. குரு திசையில இல்ல புத திசையில சுக்கிரன் புத்தி 2026 8ஆவது மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அப்ப இது அது ஒரு 6, அதுல ஒரு 8 மாசம், இதுல ஒரு 9 8 3 மாசம், 1 வருஷம் இருக்குன்னு வச்சுங்க. இந்த 1 வருஷத்துக்குள்ள உங்க மனைவிய ஒரு கண்டத்தை கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். கொடுக்கும். 1 வருஷம் இந்த புதன் திசை சுக்கிரன் புத்தியில கண்டத்தை கொடுக்குங்க. இத தப்பிச்சுக்கிட்டா தப்பிச்சுட்டான், ஆனா கொடுத்துருன்னு சொல்லிக்கிறேன். நான் வந்து இந்த தம்பி கேட்டேன், ஐயா கூட ஒரு கேட்டேன், ஒரு பரிகாரம் பண்ணலாமா, கோயில் குளத்துல போய் பரிகாரம் பண்ணா நீங்க பண்ணா இது 1% கூட வேலை செய்யாது. அவர்கிட்ட இப்படிதான் சொன்னேன், பரிகாரம் பண்ணியெல்லாம் காப்பாற்ற முடியாது. அப்படி காப்பாத்துறதுன்னா பரிகாரம் பண்ணி இத்தனை ஆயிரம் நோய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க, கூட்டமான கூட்டம். ஜெம் ஹாஸ்பிட்டலு எங்க பையனுக்கு ஒட்டு கூட, என் பையனுக்கு வயிறு வலிக்குன்னு சொன்னா குடலுக்கு மட்டும் போய் பார்த்தா அங்க 1 லட்சம் பேர் உட்காந்துட்டு இருக்கிறான். கங்காவுக்கு போனா இடம் இல்லை. நீங்க நான் சொல்றேன், கை கால் ஒடிஞ்சு போச்சுன்னா கங்காவுக்கு போனா இடம் இல்லைங்கிறான். ஜெம்முக்கு போனா 1 லட்சம் பேர் உட்காந்துட்டு இருக்கிறான். இந்த லாயர் கேரன் வச்சிடறான், ராயல் கேரா அந்த பைபாஸ்லயே இருக்குது கோயம்புத்தூர்ல. அங்க போனா 2 லட்சம் பேர் இருக்கிறான். கோயம்புத்தூர்ல நிறைய ஆஸ்பத்திரி இனிமே இருக்குது, எல்லா ஆஸ்பத்திரியும் பிடிக்கிறான். அப்ப இத்தனை ஆயிரம் பரிகாரம் எல்லாம் பண்ணுனா அந்த நோயெல்லாம் தீர்த்து பண்ணணும்ல, ஏன் தீர்க்கல? ஏங்க நான் சொல்றேன்னு கோஷிக்க வேண்டாம், இந்த நோயெல்லாம் தீர்க்க வேண்டாம். இனிவே வருங்காலத்துல சந்நிதிகளுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தை பிறக்காது. இது உண்மையே. ஏன்னா கோஷிதான் சரி, 95% பேருக்கு நிறைய குழந்தை பிறக்காது. ஏன்னு கேட்டா அந்த காலத்துல உணவே மருந்து சாப்பிட்டான், இன்னைக்கு மருந்து சாப்பிடுறான், எல்லாம் செயலிழந்து போச்சு. அப்ப நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். நான் விவசாயம் பண்ண, ஆடு மாடு மேய்ச்சேன்.
மாட்டுக்கு எருமைக்கெல்லாம் மாடுக்கு ஊசி போடுறாங்க. மாடை கூட்டிட்டு போய் செனைக்கு போடுறது ஊசி இல்ல. அவன் மாடு வச்சிருப்பான், எருமை வச்சிருப்பான். 5 ரூபா 10 ரூபா கொடுத்துட்டு அதை போட்டு வந்தா 10 மாதத்துல கண்ணு போடும். எருமையும் போட்டுக்குது, மாடும் போட்டுக்குது, ஆடு வெள்ளாடு எருமை கொண்டு போட்டுக்கிறான். இயற்கை இது. இனிமேல இந்த மாதிரி ஆண் பொண்ணு சேர்ந்து குழந்தை பிறக்காத. நீங்க ஊசி தான் போட்டுக்கணும். இத முதல்ல ஊசி போடாத மாதிரி ஆணும் பெண்ணு இயற்கையா பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு பரிகாரம் பண்ணி கோயில்ல அந்த சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுது. நான் என்ன சவால் போடுறேன், நடக்காது. பரிகாரம் என்று கிடையாது. இதெல்லாம் என்ன பேசுறேன், அதுதான் நான் பரிகாரத்தை விட்டுலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சாதகத்துல இந்த மாதிரி அடிப்படை பாரம்பரியத்தை அடிப்படையும் எடுத்துக்கணும். அதுக்கு மேல சுகர் நாடி முறையும் எடுத்துக்கணும். சுகர் நாடி இது, மிருகநந்த நாடி, எத்தனை நாடி, ஏதோ ஒரு முறை பலன் சொல்றதுக்கு அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் இது ஜோசியம் சொல்ல முடியும். லக்னத்துக்கு 2ஆம் பாவம் தான் இந்த நான் சொல்லக்கூடியது. இது பாரம்பரியமான ரூல் விதிதான். 2ஆம் பாவம் தான் குடும்ப அபிவிருத்தின்னு எழுதிக்கிறான். ஒரு பாவத்துக்கு 24 காரகம், 2ஆம் 48 காரகம். நான் இந்த ஆண்டு விழாவில் சொன்னேன் 48 காரகம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டாருன்னு சொல்லி 1 லட்சம் பேருக்கு அனுப்பியாச்சு. அந்த 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 செல்லகளை அது எல்லாமே போயிடுச்சு. பொழுதையும் டச் பண்ணி அனுப்பினா எப்படி இருக்கும்? அந்த விதியில மனோரமா சொல்ல எல்லோங்கிற எழுத்திய தேஜன்னு சொல்ல அது மாதிரி அது போயிடுச்சு எல்லாம். ஒரு நாளைக்கு 50 பேருக்கு அனுப்பணும். அது டச் பண்ணி அனுப்ப போயிடுச்சு. அது மாதிரி அந்த கிரககாரகத்துல நீங்க எடுங்க. 2ஆம் பாவத்துல கொஞ்சம் குடும்ப அபிவிருத்தி அப்படின்னு சொன்னான். இப்ப குடும்ப அபிவிருத்தின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். சக்தி ஒண்ணு சொன்னா நீங்க 9ஆ படிக்கலாம். குடும்ப அபிவிருத்தின்னு சொன்னோம்னா அப்ப நாம யோசனை பண்ணிப்பாங்க, என்ன குடும்ப அபிவிருத்தி? ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்பம் நடத்த குழந்தை பிறக்கும். அதுதான் 2ஆம் பாவம். அப்ப 2ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னா குழந்தை பிறக்காது. 3ஆம் பாவம் வீரியம். நான் ஒவ்வொரு பாவத்தையும் சொல்றேன். 3ஆம் பாவம் வீரியம். 3ஆம் பாவம் பலம் பெற்றா தான் ஆணுக்கு வீரியத்தன்மை இருக்கும், குழந்தை பிறக்கும். ஒரு பாருங்க, உடம்பு சரியில்லை அந்த காலத்துல 5 கார ரசம் வைப்பாங்க. அது கேள்வி லேடிஸ் இருக்கிறீங்களா, யாரும் கேட்டுக்கிறீங்களா, வச்சுக்கிறீங்களா? 5 கார ரசம் ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? 5 விதமான காரம் போட்டு ரசம் வச்சா நிலஞ்சோத்தை வடிச்சு அந்த ரசத்துல போட்டு புத்துன்னு காய்ச்சி விட்டுரும், சளி விட்டுரும், நோயை விட்டுரும் அந்த காலத்துல. அதெல்லாம் இனிமேல் பரவாது. ஏன்னா நமக்கு உடம்புல குளுக்கோஸ் ஏற்றுட்டோம். அதெல்லாம் கேட்கறது இல்லை. கொள்ளு ரசம் வச்சா சளி முடியும். கோழி குழம்புல 1 கிலோ கோழி இடிப்பாங்களாம். அந்த காலத்துல இடிச்சு முருகை மூங்கில் சாறு விட்டு ரசம் குடிச்சாலும் சளி விடுமா. இதெல்லாம் எதுவுமே கேட்காத உடம்புல குளுக்கோஸ் ஏற்றுட்டான். அதெல்லாம் இனிமேல் மெடிசன் இங்கிலீஷ் தான். அதனால 2ஆம் பாவம் குடும்ப அபிவிருத்தினா, 3ஆம் பாவம் வீரியம் ஆணுக்கு, பொண்ணுக்கு அதே தான். 3ஆம் பாவம் நல்லா இருந்தா தான் ஆணுக்கு வீரியம் நல்லா இருக்கும், குழந்தை பிறக்கும். பொண்ணுக்கு 3ஆம் பாவம் நல்லா இருந்தா தான் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, ருதா ஆகும், வயசுக்கு வருவாங்க. அது ஒவ்வொரு ஊர் பழக்கம். 2 நல்லா இருக்கணும், 3 நல்லா இருக்கணும், 5 புத்த பாக்கியம். லக்கணம் இன்னொன்னுங்க, இது எல்லாமே நல்லா இருந்து லக்கணம் கெட்டு போட்டால் வேலைக்காது. லக்கணம் நல்லா இருக்கணும். அந்த லைட்டுக்கு சுவிட்சு தான் லக்கணம். சுவிட்சை போட கரண்ட் வருது. இப்ப கரண்ட் உள்ள கரண்ட் மட்டும் வருது. எத்தனை ஒரு கரண்ட் வருது? 2 வருது. அப்ப அது போல லக்கணம் நல்லா இருக்கணும், 2 நல்லா இருக்கணும், 3 நல்லா இருக்கணும், 5 நல்லா இருக்கணும். இதுல என்ன சொல்றாங்க, பெண்ணா இருந்தா ஆண் கிரகம் நல்லா இருக்கணுமா? பெண்ணா இருக்கு ஆண் கிரகம் எது? ஒரு பெண் ஜாதகத்துல 3 கெடாம இருக்கணுமா? ஆணா இருந்தா பெண் கிரகம் நல்லா இருக்கணுமா? 2 கிரகம் தான் பெண் கிரகத்தை சொல்லிக்கிறாங்க. எது? சுக்கிரன் சந்திரன் தான். ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் தான் கெடா இருக்கணும். கெட்டு போச்சுன்னா அந்த பெண்ணை ஏத்துக்காது உடம்பு. ஒண்ணு வச்சு நீங்க ஜோசியம் சொல்ல முடியாதுங்க. 5 கார ராசி மாதிரி 5 விதமான பொருள் இருக்கிற மாதிரி லக்னம் நல்லா இருக்கணும், 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், 3ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஒரு ஆண் ஜாதகம் சுக்கிரனும் சந்திரனும் பெண் கிரகம் நல்லா இருக்கணும். பெண்ணா இருந்தா 3 கிரகம் சூரியன் செவ்வாய் குரு இதெல்லாம் நல்லா இருக்கணும். அப்பதான் குடும்பம் நடத்த முடியும், குழந்தை விட்டு பேச முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். இதெல்லாம் நீங்க பாரம்பரிய ரூல்ல தான் இருக்குது. வேற எல்லாம் நீங்க பாரம்பரியம்னா பேச மாட்டான். இதுல தான் எடுத்துட்டு போய் தான் நீங்க சுகர் நாடியெல்லாம் ஜோசியம் சொல்லலாம். நான் சொன்னேன் பாரம்பரிய ரூல் நிறைய வச்சுக்குவோம், சுகர் நாடியை பலன் சொல்ற வச்சுக்கிறோம். அப்ப 2ஆம் பாவம் இப்ப இந்த ஜாதக குடும்பத்திலேயே வைத்தியம் சொன்னேன். இந்த இந்த 12ஆம் இடங்கிறது விரயம். இந்த விரயத்துக்கு இது தொடர்பு.
இது தொடர்பு இந்த ராகு 6 வீட்டுல குடும்பம் கெட்டு போச்சு. இப்ப இந்த ஜாதகம் அப்ப அம்மா 2 குழந்தைங்க பொண்ணு மனைவி இவனுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது ஹாஸ்பிட்டல் வரதான் வேலையாம். தொழிலே தானா. அப்ப சம்பாதிக்கிறது எப்படி? குடும்பம் இதெல்லாம் செலவு பண்ணல. அது வேறு. அது சம்பாதிக்கிறத பத்தி நான் சொல்றேன் அப்பமே வேறு. அப்ப இவருக்கு இதே வேலையத்தான் இருக்குது. சரி, தொழில் ஸ்தானங்கிறது 10ஆம் பாவம். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஒரு உச்சாதிபதி காலில் இருந்தாலோ கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் தொழில் எடுத்துதான் இருப்பாங்க. 10ஆம் இப்ப கன்னி லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஏதாச்சும் இருக்கா? இல்ல. அப்ப யார் எடுத்துக்கணும்? புதனை மட்டும் எடுத்துக்கணும். அந்த புதன் என்ற நட்சத்திராதிபதி யாருன்னு பார்க்கணும். நீங்க ஒரே ஸ்டெப் எடுத்துக்க மட்டும் பத்து. இந்த புதன் லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் புதன். புதன் சுக்கரங்கால், சுக்கரன் கேதுக்கால், கேது உச்சம். அப்ப அவருக்கு ஏதாச்சும் ஒரு வருமானம் வரணுமா இல்லையா? வருமானம் வரணுமா இல்லைங்களா? வருமானம் வரும். ஆமா, இப்படிதான் எடுக்கணும். நீங்க 4 பக்கம் பார்க்கணும். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. இப்ப நடக்கிறது புதன் திசைங்க. புதன் திசை 10 கூட திசை. புதன் சுக்கரங்கால், சுக்கரன் கேதுக்கால். கேது யார் காலு? கேது சனிக்கால், சனி உச்சம். அப்ப இவருக்கு ஏதோ ஒரு வீட்டுல வருமானம் வருது. அப்ப அந்த வருமானத்தை வச்சு செலவு பண்ணுவாரு அப்படின்னு ஒரு பாயிண்ட். அடுத்தது இதுமே கெட்டு போச்சுன்னு வச்சுங்க. அந்த 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் பலப்பெற்று இருக்குது. ஒரு ரோட்ல வருமானம் வரணும். இவருக்கு ஏதோ ரோட்ல வரும். சரி, இது அதுமே கெட்டு போயிடுச்சுன்னா கூட நான் என்ன பண்ணுவேன்னா 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற்றிருந்தா அவங்க முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க சொத்து. 5ஆம் பாவம் முன்னோர்களுடைய சொத்து. அப்ப இந்த லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு? சனி. 2ல உச்சம். அது சனி உட்காந்த கால் யாருக்கா? ராகுக்கா? நீசம். அப்ப இவருக்கு நான் சொல்லலாம். அந்த மாதிரி எடுத்து சொல்லலாம். அந்த 5ஆம் பாவத்துக்கு ஒரு பாவத்தை எடுக்கும். 5ஆம் பாவம் பலம் பெற்றதா நிலபலம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி மதம் அரசியல் நம்ம பேசுறது இல்லை, பேசவும் கூடாது. ஆனா கிரகத்துக்கு வேறு, கிரகத்துக்கு வருது. கிரகத்துல ஜோதிடத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்ன இனத்தாருன்னு. 7ஆம் அதிபதி மகர ராசியோட சம்பந்தப்பட்டு இருந்தா அந்த ஜாதகனுக்கு என்ன சொல்லணும்? நீங்க நம்ம தப்பா சொல்லக்கூடாது. துணி துவைக்கிற வீட்டுல பொண்ணு வரும், பக்கத்து வீட்டுல பொண்ணு வரும்னு சொல்லுதா இல்லையா? 7ஆம் அதிபதி மகர ராசியில சம்பந்தப்பட்டு சொல்லலாமா? துணி துவைக்கிறீங்க, அதுக்கு நாம ஒருத்தர் அவங்களை சாதி பேர சொன்னா சங்கடமா வரும். இனிமேலாம் சாதி மதம் தேவாது. அப்ப நாம என்ன பண்ணோம்னா ஒரு ஜாதகத்தை 5ஆம் பாவம் பார்க்கணும்னா நான் பொதுவா சொல்றேனே. இப்ப இந்த நாமக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொன்னு சொன்னாங்க, எனக்கு சொல்லி கொடுத்த ஓமலூர்ல காளியப்பன் வள்ளுவர் ஜோதிடம் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? தம்பி, அவர் என்ன ஊருன்னு தெரிஞ்சுக்கணும், அவர் என்ன இனத்துன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஊரு இனம் தெரியாத சோதிச்சு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா சொல்ல பாருங்க. அப்ப இந்த ஊரு எடுத்துக்கா பெரும்பாலும் கவுண்டருங்க, கொங்கு வெள்ளாள கவுண்டரு சமுதாயம் இருக்கு. அதிகமா விவசாயம் பண்றாங்களா? இப்ப அவங்க குடும்பத்தை ஒருத்தர் வந்திருந்தா அவன் தொழில் இருக்குது, தொழில் செய்யல, 5ஆம் பாவம் பலமா இருக்கும். 10 ஏக்கரை காடு இருக்கும்பாங்க. 1 ஏக்கரை வச்சா நீ 10 கோடி. அவன் ஜாப்ல வரைக்கும் 10 கோடி வேலை வச்சு விற்கலாமா? எப்பவுமே ஒரு ஜாதத்துல 5ஆம் பாவம் பலமாக்குதான் பாருங்க. அவங்க என்ன கேஸ்ட்னு பாருங்க, அவங்க என்ன ஊருன்னு பாருங்க. இந்த மாதிரி சொத்து காடு இருக்கும், தோட்டம் இருக்கும். நீங்க நான் பாருங்க, நான் சொல்றேன் பெரும்பாலும் நாமக்கல் சுத்தி வந்தாங்கன்னா பெரும்பாலும் விவசாயம் வாகனம் தான் தொழில். நான் நிறைய சொல்லிருக்கிறேன். ஏன்னா அதுல நஷ்டமா லாபமா இதுதான் சொல்லலாம். இப்ப இதே ஒரு SC/ST வராங்கன்னு வச்சீங்களா, அப்படி சொல்ல முடியுமே? அவரு குருநா சொல்லி கூட சொல்றேன். 4ஆம் படம் வளர்த்து இருக்குது. கவுண்டர் வராரு, சேசிபி வாங்க, மிஷின் நெல் இருக்கிற மிஷின் வாங்க, லாரி போடு, உனக்கு நல்லா இருக்கு சொல்லு. அதே ஒரு வசதி எல்லாம் அந்த அந்த காலத்துல சொன்ன அவர் என்ன சொல்லுவாரு? எனக்கு தெரியாது என்ன இல்ல, ஆடு மாடு வாங்குன்னு சொன்னார். அவங்க அதான் வாங்க முடியும். இன்னைக்கு ஒரு மிஷின் இருக்கிற மில்லு போட்டீங்கன்னா 1.5 கோடி 2 கோடி வருமா? அவங்க இல்லாதையும் போட முடியுமா? ஆடு மாடு வாங்குன்னு சொல்லி அவனுக்கு படிக்கினார். இதெல்லாம் அறிவிதான் சொல்லணும். அது போல 5ஆம் பாவம் ஒருத்தருக்கு பணமா இருந்தா என்ன இனத்துலனா அது இருக்கும், சொத்து இருக்கு, நிலபல சொத்து இருக்குன்னு சொல்லலாம். அதை வித்து சாப்பிடலாம். நான் அப்படி சொல்லிக்கிறேன், ஆமாங்கிறாங்க.
நிலப்பலம் இருக்கும். சில பேர்த்துக்கு வாடகை வீடு கட்டடம் கட்டி இருப்பாங்க. சில பேர் அவங்களோட தொழில் சார்ந்து இருக்கும். ஒருத்தருக்கு நான் சொன்னேங்க, பௌர்ணம் தெரிவிக்கிறதுல 200 தறி போட்டுருந்தாலாம். அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அவருக்கு எந்த தொழில் இல்லை, 5ஆம் பாவம் பலம் இருக்குது, செங்குத முதலாளி வச்சுக்கலாம். 200 தெரியுது. நீங்க பழைய கடையில் போட்டா கூட பல கோடி வைக்காதா? அப்ப நீங்க 5ஆம் பாவத்தை வச்சுதான் எல்லாம் சொல்லணும். 5ஆம் பாவம் பலம் பெற்று இருக்குது இந்த ஜாதகனுக்கு. அதனால உங்க பூர்வீக சொத்து பத்தில ஏதாச்சும் இருக்குதா, பூர்வீகத்தை வச்சு ஜீவனம் பண்ணணும். ஆமாங்க, எங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்குது, அதை வித்துதான் நான் இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. 5ஆம் பாவம் உங்களுடைய பூர்வீக சொத்து, அவங்களுடைய குல சொத்து, அவன் அப்பா பாட்டு பரிசு சொத்து இருக்கும். அது கெட்டு போயிட்டு அது இருக்காது. எந்த கவுண்டர்ல பிறந்தாலும் சரி, எஸ்சியில பிறந்தாலும் சரி, செங்குதமலையில பிறந்தாலும் கெட்டு போயிடுச்சுன்னா இருக்காது. 5ஆம் பாவம் கெட்டவங்களுக்கு அது பூர்வீக சொத்து இருக்காதுங்க. இன்னொன்னு சொல்லுங்க இல்லைங்க, 5ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னா சொத்து பத்தி விடுங்க, பங்காளி, பைத்தாளி, மாமன், மச்சன், அண்ணன், தம்பி, சித்தம், பெரிய அத்தனை பேருமே விரோதமா தான் கொள்வான். சொந்தமா அத்தனை விரோதம் ஆயிடும். 5ஆம் பாவம் கெட்டு போயிட்டான். இதுக்கு வேற கிரகம் நீ எதுவுமே எடுக்க தேவையில்ல. ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னா அவன் ஊருட்டு போயிடுவான். ஏங்க, இப்ப நம்ம பங்காளிக்கிறாங்க, மாமச்சனுங்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையுமே சண்டை பண்ணிட்டே இருக்கிறேன். யாருமே உன்னை பிடிக்கலன்னா என்ன ஆகும்? இல்லறம் கெட்டா வேற உடம்பு வரணுட்டான். இல்லறத்துல கிடக்கூடாது. 5ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னா ஊருட்டு போயிடும். பொதுவா நீங்க எந்த ரூல் எடுத்தாலும் சரி, லக்னாதிபதி 6, 8, 12 போனாவே வேற ஒரு போயிடுவான். 5ஆம் அதிபதி 6, 8, 12 போய் பகை நீ சாஸ்திரம் பண்ணாலும் லக்னம் 5 கெட்டுச்சுன்னா வேற ஒரு போயிடுவாங்க. அந்த இடத்துல பூர்வீகத்தில் கூட்டி இருக்க மாட்டான். லக்னமும் 5ஆம் அதிபதி கெட்டு போயிடுச்சுன்னா அவங்க பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க, பூர்வீகத்தில் போயிடுவாங்க. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நம்ம பாரம்பரிய ரூல் தான், இல்லைன்னு சொல்லல. இந்த ரூல்ல தான் எனக்கு பலன் மேல எடுத்து கொடுக்கறது. நீசராகுக்கு 6, 8ல செவ்வாய், சந்திரன், சனி கெட்டு போச்சு, குறுக்கெட்டு போச்சு. அப்ப குடும்பத்துல இதை குடும்பத்தில் எடுத்துக்கிட்டேன், இது மனைவி எடுத்துக்கிட்டேன், ஈஸியா சொல்லிட்டு போலாம். இப்ப அழகா சொல்லிட்டு போலாம். குடும்பத்துல பாதிப்பு, மனைவிக்கு பாதிப்பு, அது மனைவி தான் அதிகமான பாதிப்பு, கிட்னி போயிருச்சு, அதனால பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஈஸியா பலன் எடுத்து அழகா சொல்லிடலாம். ஜோதிடம் எளிமையான முறையில பாரம்பரிய அடிப்படையும் கத்துக்கிட்டு சுகர் நாடிங்கிற முறையை எடுத்துங்க, மிருகநந்தி நாடி எடுத்துங்க, பலன் சொல்ற எடுத்துக்கலாம். இன்னொன்னு சொல்ற பாருங்க, அவர் சக்தி நிறைய சொல்லிக்கிறேன், இன்னைக்கு மட்டும் இல்ல நிறைய தடவை சொல்லிக்கிறேன். நான் சொல்ற பாருங்க, சூரியனுக்கு 6, 8ல ராகு இருந்தாவே தந்தை உறவு இருக்காது, தந்தை இருக்க மாட்டான்னு சொல்றாங்க. இந்த கடக ராமசாமின்னு திருச்செங்கோட்டில் ஜோதிட சங்கம் நடத்தினார். அவரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், இங்க 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராஜுக்கு வருமா, ஐப்பச மாசம் சூரியன் வருவாரா? அது ஐப்பச மாசம் உங்களுக்கு நிறைய பேர் தெரியல, நான் சொல்ற மாதிரி கேட்க போறேன்னு சொல்லுவாங்க. சூரியன் நீசம் எத்தனை பாக, எத்தனை டிகிரி இருங்க சொல்ற மாதிரி, எத்தனை கரெக்டா சொல்லுங்க, எத்தனை? சூரியன் அதிகமாக நீசம் பெறது எத்தனை டிகிரி? 10. தென்னரசனா துலான்ல சூரியன் அதிக நீசம் பெறக்கூடிய பாகத்தனை எல்லாமே 10 சொல்லுகிறீங்க. 5 டிகிரி தான் ஆதி நீசம் தான். இது பாரம்பரிய ரூல் தான். அப்ப ஒரு பாதி ஒரு நாள் சூரியன் சொல்றாரா, அவர் 15 வரைக்கும் சொன்னது சொல்ற பாருங்க. இங்க நீசமாக ராகு இருந்து ஐப்பசி மாசம் 5ஆம் தேதிக்குள்ள ஒரு குழந்தை பிறந்தா அவன் அப்ப இருக்க மாட்டான்னு சொன்னார். நான் ஒரு 10 இடத்துல ஒரு ஜாதகம் செக்அப் பண்ண ஆமான்னு விட்டாங்க. சொல்லி கொடுத்துறீங்க, அவர் கால அதுதான் சொன்னேன், இன்னைக்கு எழுதிங்கன்னு சொல்லிக்கிறேன். 5 தான் ஆதி நீசம், அதுக்கு மேல நீசம் 10 படம் நீசமே இருக்காது. அதெல்லாம் அவர் சொல்றாரு, நிறைய தடவை சொல்லியாச்சு. நீங்க காவல கேட்கறீங்க, எழுதி நோட் பண்ணி வச்சுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. ரிஷ்பத்துல ராகு இருக்கும் போது துலாவில 5ஆம் தேதி மட்டும் வச்சுக்கீங்க, உங்களுக்கு 1 டிகிரி தான் ஒரு நாள். 5ஆம் தேதிக்குள்ள ஒரு குழந்தை போறோம்னா அவங்க அந்த குழந்தை இருக்காரு, அந்த குழந்தையோட அப்பா இருக்க மாதிரி சொல்லுங்க. இது 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த அவர் சொல்லி கொடுத்தார். யாரு? கடக ராமசாமி மறைஞ்சிட்டார். பெரிய மணலி அண்ணனுக்கெல்லாம் தெரியும், நல்லா தெரியும்.
சொல்லி கொடுத்தாருங்க. நீ என்ன பண்ணணும், மனசுல எழுதிக்கணும். நீங்க டிகிரி கூட வேண்டாம், அது 5 டிகிரி தான் ஆதி நேசம், 10 டிகிரி நேசம் முடிஞ்சிருது. அதை கூட நீங்க விட்டுருங்க. 5ஆம் தேதிக்குள்ள ஐப்பசி மாசம் 5ஆம் தேதிக்குள்ள ரிஷபத்தில் ராகு இருந்து துலான்ல 5 நாள் ஐப்பசி மாசம் 5ஆம் தேதிக்குள்ள ஒரு குழந்தை பிறந்தா அவங்க அப்ப இருக்க மாட்டான். உறுதிட்டு சொல்ல தீர்க்கமா சொல்லலாமா? அப்படி ரெண்டு இல்ல, அம்மாளுக்கு 2 கணவன் தப்பிச்சுக்கா. இது உண்மை. இங்க பாருங்க, ஜோசியம்லாம் சும்மா இல்ல. ஒரு குழந்தைய பார்த்து என் கொல்லாம்பட்டியில சொல்லிக்கிறாங்க, இந்த பையன் அப்ப எத்து போயிட்டான், அப்ப உயிரோட தான் இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. அவனை கட்டி வச்சு பஞ்சாயத்துல வச்சு கட்டினாடு. அந்த அவன் சோசியக்காரன் சொல்றாரு, நான் உறுதியா அதை விளக்கி போடுவேன். அந்த பையனோட அம்மால டைவர்ஸ் பண்ணக்கூடாது, துரத்தக்கூடாது, எழுதி கூட நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டான். அதெல்லாம் அந்த பையனோட அம்மாவை கூப்பிட்டு, ஏமா இந்த பையன் தாலி கட்டின கணவனுக்கு குறைஞ்சான்னு கேடு, ஒன்னும் டைவர்ஸ் பண்ண மாட்டாங்க, நான் உறுதி தரேன் இல்லைன்னு விட்டாங்க. மரம் ஏற ஆளுக்கு போறது அவர் சொல்லிட்டா முதல்ல இவங்க அப்பா எப்படி சொல்லிட்டான், மரம் ஏறி உளுந்துச்சுதானே, மரம் ஏற தொடர்புல இருந்து அவரு தான் 3 மாதத்துக்கு உளுந்து செத்தாருன்னு சொல்லிட்டாரு. சோதனை உண்மைங்க, 100% உண்மை. இப்ப அவர் கேட்டா இல்லையா, சூரியன் ராகுக்கு 6-8ல சூரியன் ஐப்பசி மாசம் 5ஆம் தேதி பிறந்தா அப்பா இருக்க மாட்டான். ஆனா அப்ப இருக்கிறான். அந்த பையனோட பிறந்த அப்ப இல்ல, ஆனா அப்ப கப்பம் தாலி கட்டு வருப்பா. இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் நடந்துக்குது, சம்பவம் நடந்துக்குது. அது போல உங்களுக்கு நீச ராகு 6-8ல் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகக்காரன் அத்தனையுமே பலனை இழக்கும். சூரியன் இருந்தா அப்பனை சொல்லுங்க, அப்பனுக்கு நீ அப்படி கூட சொல்லலாம், இறந்து போயிட்டான் அப்படி கூட, அப்பனுக்கு சரியில்லையே, அப்பனுக்கு ஏதோ ஹாஸ்பிட்டல் செலவு, அப்பனுக்கு விபத்து, அப்பனுக்கு ஏதாவது நீங்க அப்பனுக்கு சரின்னு சொல்லுங்க. அப்ப இறந்து 3 மாசம் ஆகுது சொல்றாங்க. நீச ராகு 6-8ல சூரியன் இருந்தால் தந்தைக்கு பிரச்சனை எழுதி வச்சுக்கீங்க. நீச ராகு சந்திரன் இருந்தா அம்மாளுக்கு பிரச்சனை எழுதிங்க. நீச ராகு செவ்வாய் இருந்தா சகோதரன் எழுதிங்க. கிரககாரகம் தான் இது மெயின். புதன் இருந்தா மாமனுக்கு சரியில்லை, குரு இருந்தா குழந்தைகளுக்கு சரியில்லை, சுக்கரன் இருந்தா மனைவி சரியில்லை, சனி இருந்தா அவனுக்கு ஆயுள் சரியில்லை. இப்படி கிரககாரகமும் பாவகாரத்தையும் ஒன்னா இணைச்சுதான் பார்க்கணும். இப்ப ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாங்க, இதெல்லாம் விட்டுருங்க, இவ்வளவு பேசுறதெல்லாம் விட்டுருங்க, இதுக்கு இல்லாத ஒரு சொல்ற மாதிரி ஒரு ஜாதகம் கொடுத்து அப்பனுக்கு எப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஒரு குழந்தை பிறந்துச்சு சிவா, 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் ஆச்சு, ஜாதகம் பார்க்க முதல் கேள்விங்க, இந்த ஜாதகனோட பையனோட அப்பனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. இது பாரம்பரிய ரூல் தான் சொல்றேன், நாடிமுறை கூட நான் சொல்றேன். பிதா ஸ்தானாதிபதியும் லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியும் சூரியனும் கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்று அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல 8 திக்கும் அவன் அப்பன் பேர் புகழ் பரவும். அவனுடைய அப்பனுடைய புகழ் 8 திக்குக்கும் பரவும். அப்ப நல்லா இருப்பான். இப்ப போன வாரத்துல எங்க ஊர்ல ஒருத்தர் இறந்துட்டார். பிறக்கிறவங்க எல்லாமே ஒரு நாள் இறக்குறது. அவரு 73 வருஷம். எனக்கு ஒரு அண்ணன் மராவது என் பங்காளி தான் இறந்துட்டாருங்க. நானும் பேஸ்புக்ல போட்டேன். எவ்வளவு பேர் ஒருத்தர் இறந்துருந்தா வந்திருப்பாங்க. ஒருத்தர் இறக்குறா சிவா, எவ்வளவு பேர் வருவாங்க? எவ்வளவு பேர் வருவாங்க சொல்ல சொல்லுங்க. ஒரு சுமாரா தோறாம சொல்லல, 100 பேர் 500. அவருக்கு வந்திருக்கும் 10,000 பேர் வந்திருப்பாங்க. ஒரு இந்த டெம்போ இருக்குல்ல, டெம்போ மேல ஒரு ஆள் உயரத்துக்கு மேல மாலை. அவரு ரொம்ப புகழானவர். அவர் இறந்த ஊர் வந்து 10 கிலோமீட்டர்ல, ஊருக்கு 10 பேர் 5 பேர் 20 பேர் 4 பக்கத்துல வரான். அப்ப அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும்? அவரு ஒரு பையன் பிறந்தான், அவன் பையனோட ஜாதகம் எப்படி இருக்கும்? அதான் சொன்னான், என்னோட ஜாதகத்துல நான் என்னன்னா என்ன வச்சுக்கேன், உங்களே வச்சுக்காதுங்க. ஒரு ஜாதகத்துல ஒருவருக்கு குழந்தையா 6 மாதத்துக்கு குழந்தையா அப்பாவுக்கு எப்படின்னு கேட்டா 9ஆம் அதிபதி பிதா ஸ்தானாதிபதியும் பிதாகாரன் சூரியனும் கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்று லக்ன சுபர்களோ குருவை பார்த்தா அப்பன் பேர் புகழோடு இருப்பான்னு சொல்லலாம், நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த 2 கிரகமும் 6-8 இருக்கக்கூடாதான். இதுதான் நாடி. யார் 6-8 இருக்கக்கூடாது சிவா? 9ஆம் அதிபதியும் சூரியனும் 6-8 இருக்கக்கூடாது. அதையும் எழுதிங்க. ஒரு ஆண் ஜாதகத்துல
பிதா ஸ்தானாதிபதியும் பிதா காரகனும் 6-8-12 பகை நேசம் அஸ்தகம் விட்டு இருந்தா இவன் இந்த பையன் பிறக்காததுக்கு முன்னாடி அப்ப இறந்துருப்பான். இல்லைன்னா அப்போ குடிக்காரன் இருப்பான், ஒரு லாய்க்கு இல்லாத இருப்பான், தொழில் இல்லாத இருப்பான், ஒண்ணுக்கு உதவாதான இருப்பான், எங்கேயோ குடிச்சுட்டு கலந்துட்டு இருப்பான். ஒண்ணுகளாகலாம். இத இப்படி நம்ம ஜோதிடர்கள் நம்ம கத்துக்கும் போது நம்ம சொல்லிக் கொடுத்த குருமார்கள் இப்படி மீட்டிங்ல சொன்னாங்கல்ல, நான் ஆராய்ச்சி பண்ணி நிறைய ஜாதகம் வச்சுக்கிறேன், கூட்டு போய் காமிக்கிறேன். மிதுன லக்னம், சூரியன் 12ல, சனி நீசம். அது அப்ப எப்படி இருப்பான் இப்ப சொல்லுங்க, சிம்பிளா இருக்குங்க. பயங்கரமான குடிக்காரங்க. அந்த பசங்களுக்கு சம்பாரிச்சு அவன் எந்த நல்லது எதுவுமே செய்யறதில்ல. பிள்ளை குழந்தை கூட்டு பிடிச்சிருக்கான், பிறந்துச்சுங்க, ஒரு தெரிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க, ஆளுக்கு ஒரு வேலைக்கு போயிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்க ஊர்ல இருக்கிறாங்க, மருமவன் மாமனார அடிக்கிறான், ஏடா குடிச்சுட்டு வந்து ராவடி பண்றேன். அப்ப இந்த விதி பொருந்துதா? நான் ஆளையும் காட்டுறேன், அவன் ஜாதத்தையும் காட்டுறேன். 9ஆம் அதிபதியும் கெட்டு போச்சு, சூரியன் கெட்டு போச்சு. அவன் அப்பனும் ஊர்ல மதிக்கிறது இல்ல, எப்பதான் குடிச்சு சம்பாதிப்பான், எது வேலைக்கு போவான் இல்லையா? அந்த பிள்ளைங்க பொண்டாடி காய்ச்சி சம்பாதிச்சு குடிச்சுட்டு எங்கேயாச்சும் கலந்துருப்பான். 9ஆம் அதிபதியும் பிதா காரகனும் கெட்டு போயிட்டா அவனுடைய ஜாதகத்துல அவன் அப்ப ஒண்ணுக்கெல்லாம் குப்பை. இது 100கணக்கான ஜாதகத்தை நான் பார்த்தேன், ஆமாங்கிறாங்க, நிஜ வாழ்க்கையில இருக்கிறாங்க. 4ஆம் அதிபதி தாய் ஸ்தானாதிபதியும் தாய் காரகனும் கேந்திரம் திரிகோணத்துல ஆட்சி வச்சு நட்பு பெற்று லக்கண சுபர்கள் பார்த்தா அன்னையை போல் உலக தெய்வம் எதுவே விட்டான். அன்னையை போல் உலகத்தில் தெய்வம் எது இருந்தாரு. என் பெரியப்பன் ஒருத்தர் இருந்தாரு, இந்த பாட்டு பாடினாலும் அழுவார், கண்ணு தெரியும். அவர் அம்மாவை ரொம்ப நேசிப்பார். எப்படின்னா, ஏன் நேசிக்கிறேன்னு சொன்னா, அவங்க அம்மா இறந்துருச்சு. ஏங்க ஒருத்தர் அவருக்கு 75 வருஷம் இறந்து. இந்த தை மாசம் தான் பச்சைமா வெடிச்சு வருஷந்திரம் கும்பிடுவாங்க எங்க ஊர் பக்கம். பட்டு புடவை 10,000 12,000 எடுக்கும். அப்படி அவன் கொண்டாடிட்டு 100கணக்கான பட்டு புடவை வந்து இந்த மாதிரி இறந்த நாளைக்கு, இவருடைய கல்யாண நாளைக்கு, அந்த தை மாசத்துக்கு எல்லாம் எடுத்து கூட 10,000. அப்ப அவரு மேச லக்கணம் 4ல சொல்றேன், குரு பாக்குதுங்க அவரை. அப்ப ஆட்சி பெற்று அப்ப அம்மாவை கடவுளா நினைக்கிறான், அம்மா கடவுளா கும்பிடு வைப்பீங்க. அப்ப தாய் ஸ்தானாதிபதியும் தாய் காரகனும் கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் அவங்க அம்மாவை கடவுளா கும்பிடுவோம். அந்த அம்மா செல்வாக்கா நல்லா இருக்கும். சந்திரன் கேந்திரத்துல எந்த கேந்திரத்துல பலம் பெறுது? 4 கேந்திரம் இருக்குது இல்லையா? எந்த கேந்திரத்துல பலம் பெறும் சொல்லும்ல? 4. இதெல்லாம் மனப்பாடம் வச்சுங்க. அப்ப மேசல இருக்கிறது 4ல திக் பலம் பெற்றுச்சா, குரு பார்த்துருச்சா, அற்புதமான யோகமா குரு ஆட்சி விட. அப்ப இது மாதிரி இதெல்லாம் சிம்பிளான வித்தை தான். இப்ப தென்னரஞ்சன் சொன்ன மாதிரி அவரு நம்ம சக்தி குரு நம்ம நவசாத்தி எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா ஞாபகம் வைக்க மாட்டேங்கிறீங்க. தாய் ஸ்தானாதிபதி தாய் காரகணம் கேந்திரம் திரிகோணத்துல, அது சந்திரன் 4வது கேந்திரம் திரியகணும். இப்ப உங்களுக்கு கடகலக்கணம் வந்தா சுக்கிரன் தாய் ஸ்தானாதிபதி வர, சந்திரன் தாய் ஸ்தானாதிபதி வர. அப்ப சுக்கிரன் எங்க இருக்கணும்? கேந்திரத்துல. எந்த கேந்திரத்தை வலுப்பெறுங்க? 4. இதெல்லாம் மனப்பாடம் வச்சுக்கணும். நான் துலா லக்கணம் பாருங்க, நான் துலா லக்கணம், எனக்கு 4ல சுக்கிரன், 10ல சந்திரன், தாய் ஸ்தானாதிபதி தாய் காரனும் தன்னுடைய ஆட்சி வீட்டுல கேந்திரத்தில் இருக்குல்ல. சத்தியமா எங்க அம்மா இறக்கும் போது நான் தான் ஜோர் போட்டேன். என்னோட பிறந்த 3 பேர், என்னோட பிறந்த 3 பேர். எங்க அம்மா நைட் காலையில இருக்குது, நைட்டு நான் தான் கொண்டு போய் இட்லி கொடுக்குறேன், நான் தான் சாப்பாடு போட்டேன். நான் பெருமைக்கு சொல்லல, என்னோட பிறந்த 3 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த கொடுப்பனை எனக்கு இருக்கு. தாய்க்கு சோறு போகணும்னு என் கொடுப்பனை ஏன் ஜாதகம் இருக்கிறேன், கடமை. சத்தியமால நீங்க எங்க ஊர்ல யாரும் கேட்டாளா அந்த எங்க அம்மா பேர் சொல்லி அந்த அம்மாவுக்கு இறக்கும்போது யார் போட்டா விஜயனா கொண்டு போய் போட்டா? ஏன்னு கேளுங்க, எங்க வீட்டுக்கு எங்க அம்மா இருக்கிற வீட்டுக்கும் ஒரு 200 அடி 300 அடி இருக்கும். டெய்லி என் வண்டியில சாப்பாடு கொண்டு போவேன், தண்ணி கொண்டு போவேன். என் ஊர் ஜனங்களும் பார்த்தாங்க, மத்த என் அண்ணன் கொண்டு போகல. உலகத்துக்கு தெரியும். ஏங்க நான் சொல்லல, எங்க அம்மாளுக்கு ஜாதகம், எங்க அம்மாளுக்கு 100 வருஷம்.
உங்க நான் 20 ஜாதகத்துல மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல தாய் ஸ்தானமும் 4ஆம் அதிபதியும் சந்திரனும் கெடாம இருந்தா தாய்க்கு நீங்க சோறு போடுவீங்க, தாய் உங்களை நேசிக்கும், தாய் உங்களை தாய் கடவுளை பாதிக்கும். நான் நிலம் வாங்கி கரை பண்ண போனேன், எங்க அம்மா 1 ரூபா கொடுத்துச்சு. ஏங்க அது ஒண்ணு, நீ 1 ரூபா கொடுத்தாலும் அதுதான், 1 ரூபா தான் கொடுத்தா அதுதான். எதுக்குமா கொடுக்கணும்? நீ கிரையம் பண்றல, அந்த நிலம் வாங்குறல, இந்த 1 ரூபாய் அவரோட சேர்த்து கொடுங்க. அம்மாளுடைய பணம் நமக்கு கிரையம் பண்றது. நாளுங்கிறது வீடு தானே, ஏன் நான் நிலம் வாங்கி வீடு கட்டிக்கிறேங்க, அதுல எங்க அம்மா 1 ரூபா கொடுத்துச்சு எனக்கு. 1000 ரூபா கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு அந்த உணர்வு வரணும்ல. தாய் ஸ்தானாதிபதியும் தாய் காரகனும் கேந்திரம் திரிகோணத்துல இருந்து முழு காசி சமான் ஐயா சொன்ன மாதிரி. இப்ப 4 கூடையவனும் சந்திரனும் கெட்டு போச்சா, 1 ரூபா இல்ல மண்ணலி உங்களுக்கு ஊடு கிடப்போது. நான் நிறைய பாத்துக்கிறேன். அம்மா மகனுக்கு சாப்பிட்டுக்கிறாங்க, அப்பா மகனுக்கு சாப்பிட்டுக்கிறான். ஆனா நான் சொல்ற மாதிரி இருந்து சாப்பிட விட மாட்டாங்க. தாய் ஸ்தானாதிபதியும் தாய் காரகனும் கேந்திரம் திரிகோணத்துல ஆட்சி உச்சம் பெற்று லக்ன சொல்றது பார்த்தா எங்க அம்மா மேல 1 ரூபா கொடுக்கும். எப்படி அது 2 கிரகம் கெட்டு போச்சுன்னா நீ வீடு கட்டினாலும் சரி, நல்லது கட்டினா உனக்கு அம்மா சாப்பிடும், உனக்கு இது உங்களுக்கு இல்லை, பொதுவானது. நான் நிறைய பார்த்துருக்கிறேன். இப்ப இந்த அடிப்படைய நம்ம ஆராய்ச்சி பிடிக்கணும். இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துக்கிறாங்கல்ல. தென்னரசன் என்ன சொல்றது, நான் வருஷம் சொல்லித்தான் இருக்கிறேன், இதெல்லாம் வித்தனையும் துலாம் இல்ல 3 பாகி வரை ஒரு நேச பவர் குறையுது, 5 பாகு குறையுது, 10 பாகோட குறையுதுன்னு சொல்லி கொடுத்துக்கிறாரு. ஆனா நம்ம கால கட்ட வச்சு கேட்க கூடாது, மனசுல பதிவு பண்ணுங்க. அப்ப இந்த மாதிரி இந்த காரகத்தையும் நீங்க முடிச்சா போதுங்க, சோசி அழகா சொல்லிக்கலாமே. இப்ப நான் சொல்றேன், என்னோட ஜாதகத்தை வச்சுக்கலாங்க. 7ஆம் அதிபதியும் கலத்திரக்காரன் சுக்கிரனும் கேந்திரம் திரிகோணத்துல ஆட்சி உச்சி நட்பு பெற்றிருந்து லக்ன சூர் பார்த்தா இளமையில திருமணம், நல்ல மனைவி, பண்பான மனைவி, அழகான மனைவிங்க, அழகான மனைவிங்க. நானு நம்ம சகோதரி இருக்கிறாங்க, அவங்களும் எடுத்துக்கூட விவரம் தெரிஞ்சுக்கிட்டான். லேடிஸ் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்து வேட்டி இந்த இடத்துல அந்த வரியா வந்துடும். தழும்புல வரியாக தொட்டு பார்த்தா தெரியாது, அது பிள்ளை தாரம்பாங்க எங்க ஊர் பக்கம். அது உங்க ஊர் பக்கம் எப்படி இருந்தீங்களா? 7ஆம் அதிபதி பலம் பெற்று சுக்கிரன் பலம் பெற்று இருந்தால் என்னோட ஜாதகத்துல வச்சீங்க இல்ல, உங்களோட ஜாதகத்துல அந்த வரி தெரியாது. நான் சொல்றேன் அந்த வரியா தெரியாது. நான் வேணா இதை நிரூபிக்க முடியுமான போட்டோ தான் காமிச்சுடுவேன். இந்த வரியே தெரியாதுங்க. அதுதான் சில பேருக்கு தொப்புளுக்கு மேல கூட வரி தெரியுது. ஆனா நான் சொல்ற மாதிரி இருந்தா அந்த வரியே தெரியாது. எப்பவுமே இளமைதான் அவங்க. ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரனும் 7ஆம் அதிபதியும் சந்திரனும் பலம் பெற்று இருந்தால் அவன் மனைவி எப்பவுமே இளமைதாங்க, அழகுதான் அழகுதாங்க. அந்த அந்த பிள்ளைத்தார தெரியாது. அது இளமை அழகு அழகு அழகுதான். நான் நிறைய பேர் பார்த்துட்டேன் சார். ஒரு ஆண் ஜாதகத்துல 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் சந்திரனும் கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அவனுக்கு வரக்கூடிய மனைவி 10 பிள்ளை பெற்றிருந்தாலும் பிள்ளைத்தார தெரியாது, அழகு குறையாது, அழகு குறையாது. ஏன்னா ஒரு குழந்தை 2 குழந்தை ஒரு தாய்மார்கள் குழந்தை பெற்றால இழைச்சி போயிடுவாங்க. 10 பிள்ளை பெற்றாலும் அழகு குறையாது. 60 வயசுலயும் உங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய அமைப்பா இருப்பாங்களாம். உங்க ஜாதகத்தை வச்சு உங்க மனைவி சொல்லலாம். சத்தி சொன்னார்ல, உங்க ஜாதகத்தை வச்சு நானு இந்த செருப்பு போட மாட்டேன். ஏன் தெரியும் போடுறேன், எனக்கு முழங்கால் வலி, இப்ப நின்னோன்னு வலி இருந்துருச்சு, அதனாலதான் சத்திட்டு ஒரு சொன்ன போட்டுக்கினேன் விட்டார், அதனாலதான் போட்டுக்கிட்டேன். அது மாதிரி நீங்க இதெல்லாம் ஜோதிடத்துல நிறைய விதிமுறை இருக்குதுங்க. ஒரு ஆண் ஜாதகத்துல 7ஆம் அதிபதி சுக்கிரன் சந்திரன் பலம் நல்லதா இருந்தா அவங்க நல்ல மனைவி அமைவாங்க. அந்த அந்தஸ்து மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க, கெடுக்க மாட்டாங்க குடும்பத்தை. இதே ஒரு ஆண் ஜாதகத்தை நான் சொல்றேன் பாருங்க, நீங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணீங்க. நான் சொன்ன தப்பா இருந்தா எனக்கு கேளுங்க. ஒரு ஆண் ஜாதகத்துல கேதுக்கு 6, 8 சுக்கிரன் நீசம் பெற்று இருந்தால் அவனுக்கு வரக்கூடிய மனைவி தாசிதான், பேசிதான். நீங்க என்ன சொல்லிட்டு இதை நோட் பண்ணி எழுதிங்க. கும்பத்துல கேது, மேஸ்புல கேது, கண்ணில சுக்கிரன் நீசம் ஒரு ஆண் ஜாதகத்துல இருக்குது. அவனுக்கு வரக்கூடிய மனைவி அடுத்த முன்னாடியே இருப்பா,
இல்லையா? தேசிய இருப்பா, தாசியா இருப்பா, அது எப்படி வந்துட்டு போகுது? நான் ஒரு ஜாதகம் பார்த்து சொன்னேன். நான் போகும்போது நவசார் சார் வந்து அந்த பையன் பேரை கேட்டாரு. என்னன்னு கேட்டா, அவங்க குடும்பமே தேசிய குடும்பம். நானும் குடும்பத்தை ஜாதகம் பார்த்து நவசார் சார் பார்த்துக்கிறேன். நீங்க தயக்கமா வேண்டியதில்லை. ஒரு ஆண் ஜாதகத்துல கேதுக்கு 6-8 சுக்கிரன் நீசம் இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி மனைவி அமையும். நீங்க அதெல்லாம் மாத்தலாம் முடியாது. அழகே இருக்காது. அப்படி எடுக்காதீங்க சார். ஐயோ அப்படி எடுக்காதீங்க. கும்பத்துல கேது, மேசத்துல கேது போட்டுங்க. ஒரு கத்தம் போட்டுங்க. கும்பத்துல கேத போடுங்க, மேசத்துல கேத போடுங்க, கண்ணியில சுக்கரன் போட்டுங்க. அங்கதான் நேச்சம். கன்னி சுக்கரனுக்கு கேதுக்கு 6-8. அப்படி ஒரு ஆண் ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு வரக்கூடிய மனைவி நல்லவள் அல்ல. அதே மாதிரி இந்த கேதுக்கும் அவன் அந்த அந்த வேசி தாசிகளை தான் நேசிப்பான். அவனோட தான் குடும்பம் நடத்துவான். இவனுக்கு அது விருப்பமே. செவ்வாய் நீச்சம் வந்து 6 அது போல உங்க ஜாதகத்தை வச்சே மனைவி எப்படிப்பட்ட மனைவி, அழகான மனைவியா, அன்பான மனைவியா, பண்புள்ள மனைவியான்னு சொல்லலாம். அதே பெண்கள் ஜாதகத்துக்கு நான் சொல்றேங்க. இப்ப ஆணுக்கு சொன்னல, ஒரு பெண்கள் ஜாதகத்துல சூரியன் ராகு, இது மட்டும் எழுதிங்க. ஒரு பெண்கள் ஜாதகத்துல சூரியன் ராகு, சுக்கிர ராகு, குரு ராகு, சனி ராகு, செவ்வாய் ராகு, இது எழுதிங்க. சூரியன் ராகு, செவ்வாய் ராகு, சனி ராகு, குரு ராகு, சுக்கிரன் ராகு, இது எழுதிட்டீங்களா? எள்ளுன்னா எண்ணெயா நிக்கணுமா? யாரோட ராகு சேரக்கூடாதுங்கிறது இதுதான். செவ்வாய் சூரிய ராகு, சனி ராகு, செவ்வாய் ராகு, சுக்கிர ராகு, குரு ராகு எழுதிட்டீங்களா? லக்னம் 2, 7, 8, 12 ஒரு பொண்ணுக்கு இருந்தால், ஒரு பெண் ஜாதகம் இப்படி இருக்குதுங்க, இப்படி இருக்குது. இதை குரு பாராமல் இருந்தால், குரு பார்த்துட்டா தோற்ற மாட்டேன் சத்து சொல்லிவிட்டார். இதை குரு பாராமல் இருந்தால் அல்லது லக்கண சுவர்கள் பாராமல் இருந்தால் அந்த பெண்ணை எவன் கட்டினாலும் 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள யமலோகம் போய் சேருவான். அதிகம் அவமானப்படுத்தி அவனை நிலக்கூலைய வச்சிருப்பான். சார் லக்னம் 2, 7, 8, 12 நாம சொன்ன கிரகம் ஒண்ணு தான் போதும். அல்ல இருக்கணும் இல்ல. நீ 2 மட்டும் இல்ல, சூரியன் ராகு, செவ்வாய் ராகு, சனி ராகு, குரு ராகு, சுக்கர ராகு, லக்னம் 2, 7, 8, 12 இருந்து ஒரு பொண்ணுக்கு இருந்தா அந்த ஜாதகி அவன் செய்தால் நில குளிஞ்சு போயிடுவான். 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள எமலோகம் சென்றுடுவான். அது இந்த மாதிரி இருக்குதுங்க. இதுக்குதான் இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்றாங்க, சொன்னது சரி, குரு மட்டும் பார்த்தா இல்ல, எங்க சுகநாள் சொல்லுது. இப்பதான் இந்த குருவோட பவர் சொல்றேன். இப்ப இந்த லக்கணத்துக்கு 8 தான் இங்க வச்சுக்கலாமே, இல்ல 6ல 7ல வச்சுக்கலாம்ல. 7ல வச்சுங்க. பாருங்க, இது முக்கியமான கவனிக்கப்படு. பாருங்க, இது மட்டும் குரு பார்வையோட இன்னொன்னு சிறப்பு சொல்ற பாருங்க. இப்ப சூரிய ராகு இந்த லக்கணத்துக்கு 7ல இருக்குதுங்களா, அப்ப திருமணம் பண்ண கேட்டுமா குரு இந்த குரு பார்த்தாலும் இந்த குரு இங்க இருந்தாலும் பார்க்க, இங்க இருந்தாலும் பார்க்கலாம், இங்க இருந்தாலும் பார்க்கலாம். இதை விட்டுருங்க. இந்த 2 கிரகத்தை ஒரு கிரகம் குருவோட நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்தால், இந்த 2 கிரகமே பூரட்டாதி 4ஆம் பாதத்துல ஏதாவது ஒரு கிரகம் வந்தா இப்ப சொன்ன தோஷம் அத்தனை நிவர்த்தி ஆயிரும். என்னங்க இல்ல, இதெல்லாம் வேற, இது மட்டும் சொன்னேன். உதாரணத்துக்கு சூரியன் ராகு, செவ்வாய் ராகு, சனி ராகு, குரு ராகு, சுக்கிர ராகு இருந்து லக்னம் 2, 7, 8, 12 அப்படி இருக்கும்போது குருவோட நட்சத்திரத்துல ஏதோ 2ல ஒரு கிரகம் இருந்துட்டா
நான் சொன்ன தோஷம் அது உடஞ்சி போயிருமா? பலிக்காது. குரு பார்வையை விட குருவோட கால கிரகம் அது குருவா மாறிக்குமா? அதான் சுகரநாடி. அது குருவா மாறிக்குமா? அப்ப குருவா மாறிட்டா அந்த தோஷங்கள் உடைஞ்சு போயிடும். அந்த பொண்ணு நல்லா கணவன் வச்சிருப்பாங்க. இப்பதானே சொன்னாரு சூரியன் ராஜு, சனி ராஜு, செவ்வாய் ராஜு, குரு ராஜு, செவ்வாய் ராஜு, இதெல்லாம் 6, 2, 4, 7, 8, 12 இருந்து அப்படின்னு குருவோட காலில் இருந்தா தோசை நிவார்த்தி. குரு பார்த்தா கூட இது தோசை நிவார்த்தி பண்ணாது. குருவோட காலில் இருந்தாவே தோசை நிவார்த்தி ஆயிரும். 2 பாம்புக்கு நடுவில், நான் யூடியூப்ல சொல்லிக்கிறேன், 2 பாம்புக்கு நடுவில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் காரகம் அவுட் அப்படின்னு சொன்னா, அஸ்வினியில் ஒரு கிரகம், சதயத்துல ஒரு கிரகம், நடுவுல மீனத்துல சூரியன் அப்பன் இல்ல, சந்திரன் அம்மா இல்ல, செவ்வான செவ்வாய் இல்ல, புதன மாமன் இல்ல, சுக்கரன் பொண்டாட்டி இல்ல, இப்படி சொன்னா சனி இருந்தா அவனே இல்லைன்னு சொன்னா இருக்குது. எனக்கு நல்லா நீ சொன்ன இருக்குது, நான் உயிரோட சொன்னா நான் விளக்கம் சொன்ன பாருங்க. அதை விட்டுட்டான். குருவோட நட்சத்திரத்துல இருந்தா அவ கொள்ளாது. குருவோட நட்சத்திரத்துல இருந்தாலும் கொள்ளாது. குரு பார்வை இல்ல, குருவோட நட்சத்திரம் கொள்ளாதுங்க. நீங்க இப்ப இங்க பூரட்டாதி 4ஆம் பாதங்கள் இல்ல, சூரியன் இருந்தாலும் சரி, ராகு இருந்தாலும் சரி, அந்த தோஷங்கள் இல்லை. நீங்க இததான் நம்ம சோசியம் பாக்குறோம். இதுதான் முக்கியமானது. இதுதான் விதிவிலக்கு. இது ஆடோட பரிகாரம் ஆயிருக்கும். இப்ப இந்த சூரியனும் ராகுவும் குருவோட காலில் இருந்தா அவனை கூட்டி போய் பரிகாரம் பண்ணிக்கலாம். நீங்க 50,000 வாங்கினா பலிக்கும், ₹1,00,000 பரிகாரம் பண்ணா பலிக்கும். ஏன்னா அவனுக்கு பரிகாரம் அது. காக்கா உழுவ காக்கா உட்கார பணம் உழுந்த கணக்கு தான் பரிகாரம். இது தென்னரசன் தான் சொன்னிச்சு, நான் சொல்லல. இதுதான் பரிகாரம். இந்த ராகு இருந்து அந்த குருவோட காலம் தான் பரிகாரம். நீ எது பண்ணல கூட ஆகும், நாம சொல்லி பரிகாரம் பண்ணிக்கலாம். அங்க குருவோட காலம் இல்லாம இருந்து நீ எந்த கோயில போய் பரிகாரம் பண்ண செல்லுபடி ஆகாது. சரி, சாப்பாடு வந்துருச்சு, டைம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பொறுமையா கேட்ட உங்களுக்கும் இந்த நிர்வாக சங்கத்துக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாங்க.